உண்மையிலே சொல்கிறேன், இந்த கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு திருடன் அப்போ தான் ஜெயிலேருந்து வரான். வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வடிவேல் வீட்டில் போய் மாட்டிக்கிறான். வடிவேல் வீட்டில் இல்லை, வடிவேல் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறான். மாட்டினதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, இவரு கொலை பண்ணுறாரு. இப்போ இது தெரியாமல் இவன் உள்ள மாட்டானே, இப்போ இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். இதை சொல்கிறேன், நானே இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன். படம் எடுக்கிறவங்க எப்படி எடுத்துருக்கணும், எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் அப்படியே முழுக்க அப்படியே கோட்டை விட்டாங்க. படத்தில் லென்த் அதிகமாக இல்லை, இவங்க சீன்ஸை சுவாரஸ்யமாக வைக்கலையா எதுனே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க உண்மையிலேயே. படத்தோட பாசிட்டிவ்னா வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. 2 பேரோட காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்தால் கூட படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அது இந்த படத்தில் லேக். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் ஒரு பெரிய நடிகர், அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அவர் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கார். அவர் அதை விட அதிகமாக தான் இந்த படத்தில் நடிக்கணுமே தவிர அதை விட கம்மியாக நடிக்கக்கூடாது. இந்த படத்தில் கொண்டு வந்து எதுக்கடா அவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆவேசம்க்குலாம் முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது இந்த படம்.